ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ட்ரை அண்ட் ஃபிட் சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பைக் கன்வர்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஈரோடு என்டர்பிரைசஸ் முன்னாடியே நமக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் கன்வர்ஷனை பற்றி நல்ல ஐடியா கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஓல்டு ஸ்கூட்டியை எப்படி எலக்ட்ரிக் பைக்காக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கூட்டி ஃபுல் கன்வர்ஷன். இது ஓல்டு வண்டி, ஓல்டு மாடல் ஸ்கூட்டி இஎஸ். இதை நாங்கள் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் கன்வர்ஷனாக பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா 850 வாட்ஸு மோட்ரு போட்டிருக்கோம். 850 வாட்ஸ் மோட்ரு. பேட்ரி பார்த்தீங்கன்னா 36 வோல்ட்டு 36 ஏஹெச் 48 வோல்ட்டு 36 ஏஹெச் பேட்ரி போட்டிருக்கோம். இதுக்கு அரௌண்டு பார்த்தீங்கன்னா 100 to 110 வரைக்கும் மைலேஜ் பர் சார்ஜுக்கு கிடைக்கும். இதில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக இன்ஜினை இறக்கியிருக்கோம். இன்ஜினை இறக்கிட்டு நாங்கள் ஃபுல்லாகவே இது எலக்ட்ரிக்கலாக மாற்றிருக்கோம். தென் இதில் நம்ம ஹை ஸ்பீடு இதில் பார்த்தா 3 ஸ்பீடு இருக்குது. மொதல் ஸ்பீடு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 வரைக்கும் நம்ம போகலாம். செகண்ட் ஸ்பீடு இதில் பார்த்திங்கன்னா 1 2 3, அதாவது ஃபஸ்ட் ஸ்பீடு போட்டோம் அப்படின்னா நம்ம 20 வரைக்கும் போய்க்கலாம். செகண்ட் ஸ்பீடு போட்டோம் அப்படின்னா அரௌண்டு ஒரு 27 to 28 வரைக்கும் போய்க்கலாம். நம்ம தேர்டு மோடு போடுறோம் அப்படின்னா அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 35+ ஆர் 40+, டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் வெயிட்டை பொறுத்து. அதேமாரி இதில் ஃபார்வேர்டு ரிவேர்ஸ் 2 இருக்குது. ஃபார்வேர்டு எதுக்கு அப்படின்னா முன்னால் போகிறதுக்கு, ரிவேர்ஸ் நம்ம எவ்வளோ லோடு வச்சு இழுத்தாலும் நம்மளுக்கு ரிவேர்ஸ் எடுக்கும். அதேமாரி நெக்ஸ்ட் இதில் முக்கியமான இது என்னென்னா, நம்ம சென்டர் லாக்கிங் வச்சுருக்கோம். சென்டர் லாக்கிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் லாக் பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஆயிரும். ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு வைப்ரேஷனோ ஏதாச்சும் இருந்ததுன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாக்கு, அன்லாக்கு, பவர் ஸ்டார்ட்டு வித்து நம்ம சவுண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது 3-4 சுவிட்ச் இருக்கும். இதை நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் லாக் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஷேக் பண்ணுறோம், யாராச்சும் வராங்க ஷேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு சைலன்ஸர் ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட்டு மொதல் வார்னிங் கொடுக்கும். ரெண்டாவது வார்னிங் இது வரப்போ நம்ம ஜஸ்ட்டு அன்மியூட் பண்ணிக்கணும். அன்மியூட் பண்ணியாச்சு. அன்மியூட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ஆஃப் ஆயிரும். தென் இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் நாளைக்கு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி பர்சன்டேஜ், அதேமாரி பேட்ரி வோல்ட் இங்கே காட்டும். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போயிருக்கோம், அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம் அப்படின்றது காட்டும். எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறோம் அப்படின்றது இங்கே காட்டும் கன்சோலில். அண்ட் தென் இதில் முக்கியமான பார்த்திங்கன்னா பேட்ரி தான். நாங்கள் டிக்கியில் வச்சுருக்கோம். இதுதான் பேட்ரி 48 வோல்ட்டு 36 ஏஹெச். இது மோட்டருக்கு வர ஒயரு, மோட்டருக்கு பவர் சப்ளை போகிற ஒயரு, கனெக்டர், சார்ஜிங் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது எம்சிபி. சப்போஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் இதில் மிஸ் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். அதுக்கு தான் எம்சிபி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ், இது நார்மலாக எப்பயும் வர சார்ஜிங் போர்ட்டு. அண்ட் தென் நம்ம இதுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 12 வோல்ட் லைன் கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் லைன் கொடுத்துருக்கோம். 12 வோல்ட் லைனில் என்னென்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னா லைட் ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம 12 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஹெட்லைட்டு பார்த்திங்கன்னா எல்இடி, இண்டிகேட்ரு ரைட்டு லெஃப்ட் எல்லாமே எல்இடி தான். உங்களுக்கு ஹை பீம், லோ பீம் பார்த்திங்கன்னா அதேமாரி ரைட் எல்இடி அண்டு லெஃப்ட் எல்இடி அண்டு இது எல்லாமே 12 வோல்ட்டு நம்மளுக்கு ரன் ஆகுது. அது எது மூலிமா நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா DC to DC கன்வெர்ட்டர் நம்ம வச்சுருக்கோம். அதாவது டைரெக்டாக பேட்டரியிலேருந்து DC to DC கன்வெர்ட்டர் போயிட்டு தென் நமக்கு 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் அந்த ப்ராசஸாக இதில் நடந்துகிட்ருக்கு. அண்ட் தென் இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இது ஸ்பீடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 40 அண்டு 45 அந்த ரேஞ்சுக்கு தான் போகும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு சேஃப்ட்னஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு இதுலேயே இருக்குது. அண்ட் தென் இதில் வேறு என்ன உங்களுக்கு ஆஃபர் பண்ணித்தரோம் அப்படின்னா, நம்மள இதுலேயே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லாக் ஆஃபர் பண்ணித்தரோம். அண்ட் தென் பேட்ரி கெப்பாசிட்டி எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு
பேட்ரி இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அரௌண்டு பார்த்தீங்கன்னா 50,000 வருது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் யாராவது இந்த மாதிரி வந்து பைக் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈரோடு என்டர்பிரைசஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு உண்டான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இருக்குது. நீங்கள் அதுவுமே வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching. பாய்.